இன்னைக்கு பார்க்க போற படம் தலைவன் டான்லியோடது. வழக்கமா அவரை ஆக்ஷன் ஏரியால ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு இருக்கிற ஆளை கேஸை விசாரிக்க விட்டா அவர் இன்வெஸ்டிகேஷன் ஏரியால என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு நடுவில் ஆக்ஷன் எல்லாம் எப்படி, ஸோ சண்டையும் இருக்குது, ட்விஸ்ட்டுகளும் இருக்குது, ரெண்டும் கலந்த படம் தான் த வில்லேஜர்ஸ்ங்கிற படம். வெல்கம் டு மூவிஸ் வித் மனிஷ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓப்பனிங்கே ஒரு பொண்ணு தனியாக நடந்து வரா, ஆப்போசிட்ல ஒரு காரும் வந்து நிற்கவும், இவ்வளோ சோகமா அதையே பார்த்துக்கிட்டு இருக்க. கட் பண்ணா அந்த பொண்ணு இப்போ கார்ல போகிறா, அப்படியே டைட்டில் கார்டை போடுறாங்க த வில்லேஜர்ஸ். இப்ப தலைவன் டான்லி கையில கப்போட அவர் டீமை பார்க்க போறா. அப்படி வந்த மனுஷன் கோவமா, ஏன்டா அப்படி சீட்டிங் பண்றீங்க, எல்லா இடத்துலயும் இப்படி அநியாயம் பண்றீங்களே, வெக்கமா இல்லையான்னு கத்தவும், அங்க ஜால்ரா போடுற ஜாங்கிரி ஒண்ணு எழுந்து டான்லி கிட்டே, தம்பி நீ மிகப்பெரிய கோச்சா இருக்கலாம், அதுக்காக எல்லாத்தையும் கோச்சிக்கிட்டு இப்படி சீன் போடக்கூடாது, உன்னை நினைச்சா நாங்க வேலையை விட்டு தூக்க முடியும்னு பேச, நானே போறேன்டா இந்த வேலையும் வேணாம் வெங்காயமும் வேணாம்னு சொல்ல, டான்லி மேலேயே டென்ஷனோட கையை வைக்க, ஓங்கிலாம் அடிக்கல, சும்மா சாஃப்டா டச் பண்ணதுக்கே வழி தாங்க முடியாம விழுந்துட்டா. அப்படி இப்ப கோச் வேலையும் மொத்தமா போச்சா, இப்ப வேணாம்பா நான் புது வேலைக்கு போறேன்னு பிடி டீச்சரா வேலைக்கு சேர புது ஊருக்கு போறா. அப்படி போற அப்பவே காரும் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி ஏதாச்சும் டாக்ஸி கிடைக்குமான்னு பாக்குறப்ப இந்த பக்கமா பார்த்தா ஒரு பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்குது. அப்படியே டாக்ஸில ஊருக்குள்ள வந்து சேரவும் அங்க சில பொண்ணுங்க ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் யாரை கேட்டு போஸ்டர்ல கையை வச்ச, அப்படிதாண்டி வைப்பேன், நீ ஒட்டின போஸ்டரை ஒண்ணு விடாம கிழிக்கிறண்டி வெண்ணன்னு சொல்லி இவங்களாம் அடிச்சுக்க. நம்மளால உள்ள வந்து இங்க பாருங்க என்ன சண்டை, எதிர்னாலும் வீட்டுக்கு போங்க, சண்டை போடாதீங்கன்னு சமுத்திரக்கணி மாதிரி பேசவும், யோ பூமரே என்ன பிரச்சனைன்னு தெரியாம இப்ப எதுக்கு பேச வந்திருக்கிற, நீ போயா இது எங்க பிரச்சனைன்னு டான்லியவே திமிராதான் பேசுறாங்க. ஊராடா இது, உள்ள வந்தா கார் பஞ்சர் ஆகுது, இப்ப இதுங்கெல்லாம் நம்மள ஓவரா பேசுதுன்னு மனுஷன் வெறுப்போட தான் போறா. அப்படி இப்ப டான்லி கிட்ட சண்டை போட்ட பொண்ணு இருக்குது, இவ தான் ஹீரோயின். இவனும் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு தான். ஒட்டி இருந்த போஸ்டர்ல பார்த்தோம்ல ஒரு பொண்ணு, அது இவளோட ஃப்ரெண்டு, இவ காணாம போயிட்டா, அதனாலதான் கண்டுபிடிச்சு கொடுங்க, அவளை பத்தி யாருமே தேட மாட்டீங்கிற கோவத்துல இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கே போய் அவங்க பாட்டிமா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒண்ணு இல்ல பாட்டிமா அவ கிடைச்சிருவா, நான் எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவளை பத்தின மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறா. இங்க நம்மளால நடுராத்திரியும் கூட பார்க்காம ட்ரைனிங் பண்றப்பதான் சில பொண்ணுங்களை கார்ல ஏத்துன்னு ஒரு குரூப்பே போகுது, அதையும் இவர் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இங்க ஹீரோயின் தனியா போயிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி மாஸ்க் போட்ட ஆளு அப்படியே ஃபாலோ பண்றான். இவனும் லைட்டா பயம் வருது. இவ அதுக்குள்ள டக்குன்னு ஓடி வந்து பஸ் ஏறவும் அங்க பின்னாடி ஒருத்தன் மாஸ்க் போட்டு நிக்கிறானே, இவன் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயத்தோட தான் இவ பஸ்ல போயிட்டு இருக்கா. நம்ம டான்லி பிடி வாத்தியாரா வேலைக்கு வந்துட்டா. அப்படி அங்க இவர்கிட்ட, சார் உங்களை பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன், உங்களோட மொதல் வேலை என்ன தெரியுமா, இங்க பசங்க ஃபீஸ் கட்டாம டிமிக்கி கொடுக்குறாங்க, நீங்க தான் அவங்க கிட்ட காசை வசூல் பண்ணணும், லிஸ்ட் இதோ, இதுல இருக்கிற ஒருத்தரை விடாம அவங்கள கட்ட வச்சிருங்க, அப்பதான் அதை வச்சு தான் நம்ம சம்பளத்தையே போட முடியும்னு வசூல் ராஜா வேலையை தான் நம்ம ஆளுக்கு கொடுக்குறாங்க. இவர் கிட்டத்தட்ட அடியாள் வேலைக்கு தான் அவர் யூஸ் பண்ண பாக்குறாங்க. அங்க எல்லா டீச்சர் கிட்டையும் இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இவர் பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிறாரு. இவர் தான் டிராயிங் டீச்சரு. ஸோ இவரை மைண்ட்ல வச்சுக்கோங்க, போக போக தேவைப்படுவார். இந்த ஸ்கூல்லேயே கொஞ்சம் நல்ல டீச்சர் இவர் தான். அவர் தான் நம்ம டான்லி கிட்ட, சார் நீங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஸ்கூலே முடிஞ்சிடும், கேன்டீனுக்கு போங்க, எல்லாம் அங்கே தான் கிடப்பாங்க, நீங்க டக்குன்னு போட்டோவை பாருங்க, ஆளை பாருங்க, ஃபீஸை கட்ட சொல்லுங்க, வேலை ஈஸியாக முடியுங்கிற மாதிரி ஹெல்ப் பண்றா. அப்படி அங்க ஒருத்தர்கிட்டையும், அம்மா நம்ம ஃபீஸ் கட்டல, எப்பமா கட்ட போறன்ற மாதிரி ஒரு பைல்வான் மாதிரி இருக்கிறாரு. ஆனா யாருக்கும் இவர் மேல பயமே வர மாட்டேங்குது. சார் போங்க சார், சாப்பிட்ற நேரத்தில் எது சார் டிஸ்டர்ப் பண்ணீங்க, போங்க சார்ன்ற மாதிரி இவரை அலட்சியப்படுத்துறாங்க. இதோ வராரு இந்த ஆளு தான் ஸ்கூலோடைய ஓனர், அது இல்லாம எலெக்ஷன்ல நிக்கிற கேண்டிடேட் வேற. அவர்கிட்ட டான்லியே, சார் இவர் தான் பாக்ஸிங் கோச், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு பிடி வாத்தியாரா வந்திருக்காருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். சூப்பர்பா, நம்ம பசங்களை நீ தான் ஒழுங்கா ட்ரெயின் பண்ணணும், அது இல்லாம நம்ம ஸ்கூலோட மானத்தை காப்பாற்றுறது உன்னுடைய பொறுப்பு, நல்லபடியா பசங்களை பார்த்துக்கோன்னு அவரும் வாழ்த்திட்டு போறா. அப்படி ஹீரோயினும் அந்த ஃபீஸ் கட்டாத லிஸ்ட்ல இருக்கவும் அவளை பார்த்தது, இந்தாமா நில்லு, நீ தான் என்ன கலாச்சன்னு எனக்கு தெரியும், அந்த விஷயம் வேணாம், எப்போ ஃபீஸ் கட்ட போற அதை சொல்லு, அது இல்லாம இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா, இவனு ஸ்கூலுக்கு வராம ரொம்ப நாளா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா, என்ன ஃபீஸுக்கு பயந்து வராம இருக்காளா, எஸ்கேப் ஆயிட்டாளான்னு இவர் கேட்கவும், சார் சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு அவ டென்ஷன் ஆகவும், இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம், ஜஸ்ட் என்னாச்சு ஏன் வரலாம் தானே கேட்டோம்னு இவர் நினைக்கிற. அப்படி அங்க ஹீரோயின் போய் அவ டீச்சர் கிட்ட, மேடம் இங்க என் ஃப்ரெண்டு காணோம், ஆனா அவளை பத்தி கம்ப்ளைண்ட் ஸ்கூல் சைட்ல தரமாட்டீங்களான்னு கேட்க, இங்க பாரு அவ திடீர்னு ஓடி போவா, திரும்பவும் வருவா, சும்மா ஓடி போறதுக்கெல்லாம் ஸ்கூல் சைட்ல இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஓவரா துடிக்காத, வந்துடுவா, அவள் பப்பில் வேலை பார்க்குறது அங்கே இங்கெல்லாம் போகிறது எல்லாருக்குமே தெரியும், சும்மா ஓவராக அவள் நல்ல மாதிரியே பண்ணாதன்ற மாதிரி டீச்சரும் பெருசாக எடுத்துக்கல. நம்ம டான்லி ரெஸ்ட் ரூமுக்கு போக போனால் டக்குன்னு யாரோ லேடிஸ் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே போகிறாங்க. என்னடா இது நாமே தான் மாற்றிக்கித்தி வந்துட்டோமான்ற மாதிரி இவர் டக்குன்னு ஒரு செகண்ட் ஜெர்க் ஆகவும், எவனோ வெளியே அந்த பக்கமாக போகிறானே, இல்லை நாம் போகிறது தான் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமு, அவன் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்லேருந்து போகிறான், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிற மாதிரி அவனை பார்க்கல, பட் போகிறத வச்சு யாரோ ஒருத்தன் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்லேருந்து போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. என்னடா இது இந்த ஊரில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போகிறா. கேன்டீனுக்கு போங்க சார், ஈஸியாக எல்லாரையும் பிடிச்சலான்னு ஐடியா கொடுத்தாரு அந்த டீச்சரு. தம்பி நீங்கள் ஸ்கூலில் வசூல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால் நீங்கள் அட்ரஸ் இருக்குதுல்ல, வீட்டுக்கே போங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃபீஸ் கட்ட வைங்க, ஈஸியாக வேலை முடியும், அதையாச்சும் பண்ணுங்கிற மாதிரியே அவருக்கு மீண்டும் ஐடியாவை கொடுக்குறாரு. இங்கே நம்மளும் பார்க்க தான் முரட்டத்தனமான மனுஷன், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது பச்சை புள்ள. ஸோ குழந்தை புள்ளத்தனமா பாத்தியா பாத்தியா நான் பொம்மை ஜெயிச்சிட்டேன்ற மாதிரியே அவர் இதுக்கெல்லாம் குஷியாவ
அதை பார்த்த ஹீரோயின் தெய்வ திருமகள் விக்ரம விட இன்னும் குழந்தனமா பிஹேவ் பண்றானுன்ற மாதிரியே இவர் ஒரு லுக்கை விட்டு சேப்பா அப்படிங்கிற மாதிரி போயிட்டா. இப்போ இவ ஃப்ரெண்டு அடிக்கடி போற பப்புக்கு அங்க ஹீரோயினும் போகவும் அதை நம்மளால பார்த்துட்டு ஸ்கூல் படிக்கிற புள்ள ஸ்கூல்ல இருந்து எஸ்கேப் ஆகி என்ன பப்புக்கு போறா, என்ன பழக்கம் இது அப்படிங்கிற மாதிரி அவரும் ஃபாலோ பண்ணிட்டு வரா. அப்படி அங்க ஒரு ஃப்ரெண்டு போட்டோ காட்டி சார் இவளை பாத்துறீங்களா, இவளை தெரியுமான்னு சொல்ல அங்க ஒருத்தன் வேற ஒரு பேரை சொல்லி சொல்றான். இது இவ பேரே கிடையாது, ஒரு பப்ல இந்த பேர்ல சுத்திட்டு இருக்காளா, அவளை தெரியுமான்னு இன்னும் கேட்க அதுக்குள்ள நம்மளால உள்ள வந்து என்ன ஸ்கூலை கட்டஸ்ட்டு எங்க சுத்திட்டு இருக்க வா ஒழுங்கா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போகவும் அவளை இவனுங்க பிடிச்சி தள்ளி விட தக்காளி நானும் பேசிக்கிட்டே இருக்கேன் ஓவரா போறீங்கிற மாதிரி ஓங்கி ஒன்று வைக்கவும் அவள் தான் அதுக்குள்ள எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க. சார் நீங்க டீச்சர் தானே, உங்க ஸ்டூடெண்ட் தானே, கூட்டு போங்க, நம்ம எதுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி சண்டை ஸ்டாப் ஆயிடுது. ஆனா இவளுக்கு அங்க வேற ஒரு பேரை சொல்லி அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்க. அப்ப விஷயம் அவங்களுக்கு தெரியுங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பப்ல இருந்து ஒருத்தி வெளியே வரவும் அவகிட்ட இவளை உங்களுக்கு தெரியுமா, அதுவும் இந்த பேர்ல தான் இந்த பப்ல இருந்தான்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இவளுக்கு தெரியுமானதும் அவ கொடுக்குற ரியாக்ஷன்லயே அவளுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, ஆனா சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறாங்கிறது பச்சையா ரெண்டு பேருக்குமே தெரியுது. இல்லமா எனக்கு எதுவும் தெரியாதுமா அவளை பத்திங்கிற மாதிரி அவளும் மழுப்பிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு கார்ல நம்ம டான்லி போகவும் இங்க பாருங்க அந்த பப்ல வேற ஒரு பேர்லயும் ஃப்ரெண்டை கூப்பிட்டான். அது இல்லாம அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்ப இவளை பத்தி அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, ஆனா சொல்ல மறைக்கிறாங்க. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லம்மா போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்க பார்த்துப்பாங்கன்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா தான் டான்லி சொல்லவும் யோ நிறுத்தியா வண்டியை உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேன் வரன்ற மாதிரியே கோச்சிக்கிட்டு போனை கார்லயே மறந்துட்டு இறங்கி போறா. ஐயோ கார்ல என் போனை விட்டுட்டேன் அப்படின்னு இவன் நினைக்கும் போது அந்த மாஸ்க் போட்ட ஒருத்தன் ஆல்ரெடி இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்ல அவன் இவ தனியா இருக்கிறத பார்த்ததும் ஓடி வந்து இவளை அடிச்சு இவளை தூக்கிட்டு போகணும்னு பாக்குறான். அதுக்குள்ள டான்லியும் கார்ல இவ போன் இருக்கிறத பார்த்து இவ போனை வேற கொடுத்துடலாம் அப்படின்னு ரிட்டர்ன் வரும்போது யாரா நீ இந்த பொண்ணை தூக்கிட்டு போற அப்படிங்கிற மாதிரி அவர் வரவும் அவன் அதுக்குள்ள அலறி அடிச்சுட்டு அவளை அப்படியே போட்டுட்டு ஓடிட்டான். இப்போ நம்ம டான்லியே இந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக அதுக்குள்ள போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. என்னமா ஒன்றும் பிரச்சனை இல்லை போல, அடிலாம் எதுவும் பண்ணல போல, சரி ஓகே சரியாயிட்டு வா கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறேன்ற மாதிரியே கேஷுவலா தான் அவங்க டீல் பண்றாங்க. அப்பா என்ன சொல்றானா, சார் என்ன விடுங்க சார், எனக்கானதை விடுங்க, என் ஃப்ரெண்டு காணாம போயிட்டா, ஒருவேளை என்ன ஃபாலோ பண்றவன் தான் அவளையும் கடத்தி வச்சிருப்பான், ப்ளீஸ் அவளை கண்டுபிடிங்கன்னு இவ டென்ஷனோட சொன்னா. சரிமா ஏன் டென்ஷன் ஆவற, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டா போறாங்க. இப்பதான் டான்லிக்கே புரியுது இவ கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கவே இல்லை. அங்க ஃப்ரெண்டுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் இவ மட்டும் தான் கவலைப்படுறா, அதனாலதான் இவ எல்லாரும் மேலேயும் எரிஞ்சு விழுறாங்கிறது இவ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா. அப்படி இப்ப டான்லிக்கு தெரிஞ்ச போலீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு ஏன்டா கம்ப்ளைண்ட் எடுக்க என்னடா உங்களுக்கு வலிக்குது, ஒரு பொண்ணு காணாம போயிட்டான்னு இவ சொல்லிட்டே இருக்கா, அதை கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிச்சா என்னன்னு கேட்கும்போது அப்பதான் விஷயத்தையே சொல்றான். சார் இந்த ஊர்ல அடிக்கடி இதெல்லாம் நடக்கும், அது இல்லாம இப்போ எலெக்ஷன் டைம் யாரும் இந்த கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, முதல்ல கம்ப்ளைண்ட்டாக ப்ராப்பராக வந்து கொடுக்கலன்னு சொல்ல என்ன கொடுக்கல, அவங்க வீட்டிலேருந்து வந்து ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்லை ஸ்கூல் சைட்லேருந்து கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் ஆக்ஷனே எடுக்க முடியும், அதுவே இன்னும் வரல, இவ சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு எங்களால் ஆட முடியாதுன்னு அவன் கிளியராக சொல்கிறான். ஓ நீங்கள் ரூல்ஸ் படி தான் போவீங்களான்னு நம்மளால் அடுத்த நாளே இப்போ அந்த பொண்ணுக்கு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, பாட்டி கிட்ட கையெழுத்தை வாங்கி கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த போலீஸ் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து இங்கே பாரு ரூல்ஸோட நானும் கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்து வந்து கொடுத்துட்டேன், ஒழுங்காக விசாரிச்சு அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்கிறேன்னு தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டா. அப்படி இங்கே அதுக்குள்ளே அந்த மேடம் கூப்பிட்டு என்ன சார் கம்ப்ளைண்ட்லாம் ஏதோ கொடுக்குறீங்க போல, அந்த பொண்ணு பேச்சை கேட்டுன்னு ஓவராக ஆடுறீங்க போல அப்படிங்கிற மாதிரி அவளும் திமிரா பேசுகிறா. சார் சும்மா அவள் சொன்னால் நீங்கள் முடிவுக்கு வராதிங்க, இங்கே பாருங்கள் அவள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி காணாமல் போயிருக்கிறா, அதுக்கப்புறம் வந்துட்டா, அவள் நைட் டைம் இந்த பப்புலாம் சுற்றுவா, ஓடி போயிருப்பா, அப்புறம் அவளே வந்துடுவா சார், ஓவராக பொங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மேடம் என்னவா வேணா இருக்கட்டும், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டேன், அவங்க காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறது அவங்க வேலை, விசாரிச்சு அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் முடிவுக்கு வரோம், நீங்கள் எனக்கு உட்காந்து கிளாஸ் இருக்காதீங்கன்னு யூனிட் டென்ஷன் ஆகிறாரு. அதுக்குள்ளே இன்னொரு டீச்சர் வந்து சார் 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 வேணாம் சார் சண்டெல்லாம் வேணாம், நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு அவர் வெளியே கூப்பிட்டு வந்து சார் அடிக்கடி இந்த மாதிரிலாம் நடக்கும் சார், அதனால் யாரும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டு உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்கிற மாதிரி அவர் தான் சமாதானப்படுத்துறா. அப்படி இங்கே அதுக்குள்ளே ஹீரோயினை நம்மளால் பார்க்கவும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டேன், போலீஸ்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமேல் ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு நம்மளால் பாசிட்டிவாக பேசினா, யோ போலீஸ்லாம் ஒரு ஸ்டெப் கூட எடுக்க மாட்டாங்கயா, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவள் காணாமல் போனால் போலீஸ் பார்த்துப்பாங்கன்னு சும்மா இருப்பியா, இல்லை நீயே கண்டுபிடிக்கணும்னு நினைப்பியா, உன் பொண்ணு இல்லை அதனால் உனக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளாலேயே கொஞ்சம் அட்டாக் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கவும் அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே டிராயிங் டீச்சரை அப்போவே நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுவான்னு சொன்னல, அவன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் ஓவர் பாசம் காட்டுற ஆள். அப்படி தான் ஹீரோயின் தனியாக இருக்கவும் அவகிட்ட பேச்சு கொடுத்து என்னம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் இருக்கிறேம்மா நான் கூடவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அன்பு மழையை பொழிகிறான். இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் டான்லியோட ஃப்ரெண்டு தான் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டார்ல, சொன்ன மாதிரியே பாட்டியோட கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு, அதை டான்லியோட ஃப்ரெண்டு வாங்கிட்டான்ல, இப்போ அவனை பிடிச்சி மேலதிகாரி ஏறுன்னு ஏறாரு. யாரை கேட்டு நீ கம்ப்ளைண்ட் எடுத்த, என்ன அவள் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டா கண்டுபிடிச்சி கிழிச்சிருவேன், நீ முதல்ல யாரை கேட்ட அந்த கம்ப்ளைண்ட் எடுத்தேன்னு சொல்லி இப்போ டான்லியோட ஃப்ரெண்டை மேலதிகாரி பிடிச்சி கத்துறா. அப்படி ஸோ பச்சையாக தெரியுது போலீஸ் சைடில் வேணவே வேணாம் அவன் கேஸை எடுக்கவே கூடாதுன்னு முடிவோட தான் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு லேடிஸ் ரெஸ்ட் ரூம்லேருந்து ஏதோ புகை வரா மாதிரி இருக்கேன்னு பார்க்கும்போது எதே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சிகரெட் அடிக்குதா, ஏய் மாட்டுச்சிங்க இன்னைக்கு பொழந்துடுறேன் இரு அப்படின்ற மாதிரி லேடிஸ் ரெஸ்ட் ரூம் கூட பார்க்காம உள்ளே போயிட்டு ஏய் யார் தம் அடிச்சது ஒழுங்காக சொல்லிருங்க, அப்படி யாராச்சும் நான் பிடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுன்னு நம்மளால சிகரெட் ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தா அப்போ ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அங்கே லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் ஒரு கேமராவே இவர் பார்த்துடுறாரு. இதே பொண்ணுங்க ரெஸ்ட் ரூமில் கேமராவா,
இவருக்கு அப்போ தான் லைட்டாக டவுட் வருது. முன்னாடி நம்ம ரெஸ்ட் ரூம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி எவனோ ஒருத்தன் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்லேருந்து போனான்ல, அப்போ யாரோ ஒருத்தன் தப்பான வேலையை பார்க்கறதுக்காக தான் இப்படி வந்துட்டு போயிருக்காங்கிற டவுட் வந்துச்சு. இப்போ கேமராவும் இருக்கிறத பார்த்துட்டு ஓகே அந்த பண்ணாட தான் வந்து இந்த வேலையை பார்த்துருக்குங்கிறத கிளியர் ஆகிடுச்சு. இப்போ யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு மட்டும் இவருக்கு லைட்டாக மைண்டில் நிற்குது. அப்போ தான் இவர் பக்கத்து சீட்டில் உட்காந்து டிராயிங் டீச்சரோட அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் டேய் இது இவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கானா. நம்ம சிஸ்டரை செக் பண்ணி பார்த்தா எல்லா வீடியோஸும் கிடக்குது. இந்த பண்ணாட தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்குறான். அது இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவருக்கு வந்த மெசேஜ்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஹீரோயின் ஃப்ரெண்டு காணாமல் போன அன்னைக்கு இவன் கூட சேட் பண்ணியிருக்கா. என்னை வந்து இந்த இடத்துல பிக்கப் பண்ணிக்கோன்னு மெசேஜையும் போட்டிருக்கா. இவன் போயிட்டு அவளை பிக்கப் பண்ணுறான். அன்னைக்கு தான் அவள் காணாமல் போயிருக்கா. இந்த விஷயத்தை நம்ம அவளுக்கு சொல்லியே ஆகணுமேன்னு நம்ம டான்லி ஹீரோயினுக்கு ஃபோனை போட்டு சொன்னா, இப்போ இந்த ஹீரோயின் டிராயிங் டீச்சர் கூட வண்டியில் போயிட்டு இருக்கிறா. என்னையா சொல்லு அப்படின்னு அவள் கேட்கவும், இங்கே பாரு உன் ஃப்ரெண்டு காணாமல் போன டேட் ஜூன் 7. அந்த டேட்டில் கடைசியாக அவள் மெசேஜ் பண்ணது டிராயிங் டீச்சருக்கு தான். வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோன்னு அவள் சொல்லியிருக்கா. இவனும் போயிட்டு பிக்கப் பண்ணியிருக்கான். அந்த மெசேஜ் இப்போ தான் நான் பார்த்தேன். அவன் கூட மட்டும் இருக்காத, அவன் எங்கே இருந்தாலும் அவனை பிடிக்கணும்னு சொல்ல இவன் ஒரு செகண்ட் அப்படியே பயத்தோட பேச ஆரம்பிக்கிறா. ஆமாம் எதுக்கு நீ பயத்தோட பேசுகிற, இப்போ என்ன அவன் கூட இருக்கியான்னு சொல்ல, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பயத்தோடவும் சொல்லுவோம். சரி பயப்படாத, பயத்தை வெளியே காட்டாத, இப்போ நீங்கள் போகிற அட்ரஸை மட்டும் எனக்கு மெசேஜாக அனுப்பிச்சி விடு, நான் பார்த்துக்கிறேன், பயப்படாமல் அப்படியே அமைதியாக இரு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் கொடுக்குறா. அப்படி இப்போ அவள் டான்லி வர வரைக்கும் சும்மா இல்லாமல் ஏன்டா இப்படி பண்ண, லாஸ்ட்டாக அவளை நீ தானே பார்த்துருக்க, அவள் உன் கூட தானே இருந்திருக்கா, என்னாச்சு அவளை ஏதாச்சும் பண்ணிட்டியா அப்படின்னு இவன் கோவத்தில் கத்தவும் அவன் போட்டு ஒரே ஒரு பொழந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ நம்மளால தான் அட்ரஸ் வந்துருச்சு இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டு ஓங்கி ஒரு பஞ்சில் கதவையே உடச்சி, ஏன்டா வாத்தியார் அவளை பார்க்க சொன்னா என்னடா அவளை பார்த்துருக்குன்னு ஓங்கி ஒரு பஞ்சை உர்றா. அப்படி சொல்லு அவளை லாஸ்ட்டாக பிக்கப் பண்ணது நீ, அவளை போட்டு தள்ளினது நீன்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் அவள் ஃப்ரெண்டோட மொபைலும் வேற என் வீட்டில் கிடச்சிருச்சு. ஏய் அவள் ஃபோன் ஏன்டா உங்ககிட்ட இருக்கு, அப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைதானா, நீ தான் அவளை போட்டு தள்ளிருக்கேன், நீ தான் அவளை கடத்திருக்கியான்னு கேட்கவும், சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், நடந்ததை நான் அப்படியே சொல்கிறேன், அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். அவள் என்னை பிக்கப் பண்ண வர சொன்னான், அவளை நானும் பிக்கப் பண்ண அங்கே போனேன். அவள் அன்றைக்கி நார்மலாக இல்லை, அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, அவள் பயத்தோடு தான் இருந்திருக்கா. அதான் நம்ம ஓப்பனிங் சீனில் பார்த்தோமே, அந்த பொண்ணு வந்தால் காரில் பிக்கப் பண்ணி போகிறாங்கன்னு. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, அந்த சீனில் அவளை ஒரு இடத்துல இவன் இறக்கி விட்டுட்டு அவகிட்ட ஏதாச்சும் பிரச்சனையானு இவன் கேட்டிருக்கான். இல்லை சார் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அவளை ட்ராப் பண்ண சார், திரும்ப அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு பார்க்க போனேன், அங்கே உடஞ்ச மொபைல் தான் இருந்துச்சு, அவளை தான் எனக்கு தெரியும், அதுக்கு மேலே எதுவும் தெரியாதுன்னு இவனும் சொல்லிட்டான். அவ கேஸை நான் டீல் பண்ணிக்கிறேன், அது இருக்கட்டும் ரெஸ்ட் ரூமில் கேமரா வச்சு அந்த கேவலமான வேலைக்கு நீ முதல்ல ஜெயிலுக்கு போடான்னு சொல்லி அவனை போலீஸில் பிடிச்சும் கொடுக்குறாரு. இப்போ அங்கே போலீஸ் கிட்டேயே சார் இவனை பிடிச்சாச்சு, அப்படியே காணாமல் போன அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கிடச்சிருக்கு சார், அவளோட ஃபோனு இவங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல, சார் ஒவ்வொன்றா பண்ணுவோம் சார், முதல்ல இவனை பிடிச்சாச்சுல, இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன், அடுத்து என்ன வேலை பண்ணணும்னு என்கிட்ட நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பொண்ணு கேஸை மட்டும் எடுத்துக்க அந்த போலீஸ் தயாராகவே இல்லை. வெளியே டான்லி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஏன்டா ஒருத்தனுக்குமே அக்கறையே இல்லை, ஃபோனு கிடச்சிருச்சு, அதை வச்சு கண்டுபிடிக்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னா இவன் கடைசி வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கவே மாட்டானே. சரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அது என்னாச்சுன்னு கேட்க, அது வந்து இன்னும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல. என்னது கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா, ஏன்டா நீ கம்ப்ளைண்ட் கேட்டால் பாட்டிமாவோட கம்ப்ளைண்ட் எடுத்து வந்து கொடுத்தேன்ல, என்னடா உங்களுக்கு பிரச்சனைனா, இல்லை சார் அது இங்கே ஏதோ ஒன்று பிரச்சனையாக போயிட்டு இருக்குன்னு சொல்லவும் புரிஞ்சிருச்சு, இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க, இனிமேல் நாமளே இறங்கி கண்டுபிடிச்சாதான் உண்டுன்னு டான்லி ஓகேடா உங்களை நம்புறது வேஸ்ட்டு, நானே பார்த்துக்கிறன்ற மாதிரியே விட்றா. அப்படி இப்போ தான் இந்த போலீஸ்காரன் ஏன் கம்ப்ளைண்ட் எடுக்கலைங்கிற விஷயத்தையே நமக்கு போட்டு உடைக்கிறாங்க. அவன் ஒருத்தனுக்கு கால் பண்ணி சார் அந்த பொண்ணு கேஸை அப்படியே எடுக்காமல் விட்டுறணும்னு சொன்னீங்க, அதெல்லாம் முடிச்சாச்சு, அவள் ஃபோனே இப்போ கிடச்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்ககிட்ட சொல்ல, இப்போ இந்த விஷயத்தை அவங்க பாஸ் கிட்ட சொல்கிறான். அந்த பாஸ் தான் இந்த ஸ்கூலோட ஓனர், அது இல்லாமல் எலெக்ஷனில் நிற்கிற அந்த கேண்டிடேட்டு. அவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லவும் டென்ஷனில் பலார்னு விட்டு, ஏன்னா ஒரு வேலையை கூட உருப்படியே பண்ண மாட்டீங்களாடா, பிரச்சனை பண்ணுறதுக்குனே வருவீங்களாடா, பிரச்சனை வராமல் முடிக்க சொன்னால் ஒவ்வொன்றா கொண்டு வந்து நிற்கிறீங்க, எலெக்ஷன் டைம்ரா, ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அவள் தான்டா, ஒழுங்காக முடிச்சு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி இப்போ சோஷியல் மீடியாவில் டிராயிங் டீச்சரை பற்றி இவன் இந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்கான், அது இல்லாமல் கேமரா வச்சு இந்த மாதிரி சிலுமிஷங்கள்லாம் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை யாரோ சோஷியல் மீடியாவில் போட்டுட்டாங்க. அதை மற்ற டீச்சர்ஸும் பார்த்துட்டு இந்த டீச்சர் அப்படிப்பட்ட வேலையை பார்க்குறாருன்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிற மாதிரி அவங்களுக்கே டவுட் வருது. இப்போ நம்ம டான்லி ஹீரோயினை கூப்பிட்டு எதுக்குமா இப்படி பண்ண, அதான் போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துட்டோம்ல, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இங்கே பாருங்க அவன் பண்ண வேலையை வெளியே சொல்லாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவனை ஜெயிலுக்கு போனால் மட்டும் பத்தாது, அவன் பண்ண வேலை ஊருக்கே தெரியுனா அவன் மானமே போகணுன்ற மாதிரி இவன் இன்னும் டென்ஷனில் தான் சொல்கிறான். இப்போ மொத்த பிரச்சனையே அவர் தான் முடிவுக்கு வந்து ஸ்கூலோட ஓனர் அந்த பொண்ணு கேஸுக்கும் அவனுக்கு வேறு சம்மந்தம் இருக்குது, ஓவராக குடையிறதே இந்த டான்லி தான்றது தெரிஞ்சு, சார் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே வேலை பார்க்குறது வேஸ்ட்டு சார், உங்களை பிடி டீச்சராக இங்கே வேலைக்கு வச்சான், நீங்கள் டிடெக்டிவ் வேலையை தான் ஓவராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கூலுக்கு நீங்கள் தேவைப்படல சார், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. இப்போ காணாமல் போன பொண்ணுடைய டெட் பாடியும் கிடச்சிருச்சு. அதை பார்த்து ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறா. டான்லியும் இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. போலீஸ் ஃப்ரெண்டு இருக்கானே அவன் இவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் வேலையை பார்ப்பாங்கன்னு பார்த்தா அவங்க பேசுகிறது இவன் தூரத்துலேருந்து கேட்டு, சார் அந்த பொண்ணு டெட் பாடி கிடச்சிருச்சு சார், அந்த ஃபோன் மேட்டரையும் மூடி மறைச்சிடலாம், இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ன்ற மாதிரி அவன் பேசுறதையும் இவன் கேட்டுட்டான். இப்போ போலீஸ் ஃப்ரெண்டு நம்ம டான்லி கிட்ட, சார் என்னால் ஏதாச்சும்
செய்ய முடிஞ்சா ஏதாச்சும் என்கிட்ட செய்யணும்னா சொல்லுங்க, நான் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன்ற மாதிரி அவன் டான்லி கிட்ட சொல்கிறான். அதான் ஃப்ரெண்டு இறந்துட்டா, டெட் பாடியும் கிடச்சிருச்சுல்ல. அவங்களோட பாட்டிமா இந்த நியூஸை கேட்டதுமே உடம்பு முடியாமல் மயக்கம் போட்டுட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் டான்லியும் ஹாஸ்பிட்டலில் அந்த பாட்டிமாவை பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம டான்லி ஹீரோயின் கிட்ட நான் மொத்தமாக இதை முடிக்கிறோமா, நீங்கள் சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்படி போலீஸ் ஃப்ரெண்டு நம்ம டான்லி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி அங்கேருந்து அந்த மொபைலை லைட்டாக தூக்கிட்டு இவர் லாஸ்ட் கால் யாருக்கு பண்ணா, லாஸ்ட் மெசேஜ் யாருக்கு அனுப்புனாங்கிற விஷயத்தை நம்ம டான்லி கிட்ட சொல்கிறா. அப்படி தலைவா ஃபோனில் இருந்த விஷயத்தை நான் எடுத்துட்டேன், கடைசியாக பப்பில் வேலை பார்த்ததுக்கிட்ட தான் மெசேஜ் பண்ணுறா. அவளும் இவகிட்ட ஆதரவாக தான் பேசியிருக்கா, அவளை பிடிச்சிங்கன்னா மொத்த விஷயமும் தெரிஞ்சிடும்னு கிளியராக இவகிட்ட சொல்கிறான். நம்ம ஸ்ட்ரைட்டாக பப்புக்கே போய் அவகிட்ட பேசுவோம். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மொத்தமாக நான் சொல்கிறேன் சார், நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்னு இப்போ தான் எல்லாத்தையுமே சொல்கிறா. இங்கே ஸ்கூல் பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, அப்படி தான் அவளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அன்னைக்கு அவள் வீட்டில் அவங்க பாட்டிமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவள் அழுதுகிட்டே இருந்தா. அப்போ அந்த ஸ்கூலோட ஓனரை அவளை பார்த்து என்னம்மா என்னாச்சு அழற அப்படின்னு அவள் கேட்கவும், சார் வீட்டுக்கு போகலாமா சார், என் பாட்டிமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவகிட்ட சொல்லியிருக்கா. ஆமாம் உனக்கு என்ன தெரியுமான்னு அவன் கேட்க, சார் நான் உங்கள் ஸ்கூலில் தான் சார் படிக்கிறேன், எனக்கு உங்களை நல்லா தெரியுமேன்னு சொல்லவும், இப்போ அவரு அவன் அடியாளை கூப்பிட்டு, ஏன்டா நம்ம ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு ஏன்டா இங்கே தூக்கிட்டு வந்திருக்க, அவளுக்கு இப்போ நல்லா என்ன தெரிஞ்சிருச்சுரா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் அவள் இப்போ என்ன மதிப்பான்னு கத்துறா. அப்படி அதுக்குள்ள ஒரு பெருசு இவளை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு தப்பா நடக்க பார்த்துருக்கான். அவள் அங்கேருந்து எஸ்கேப்பும் ஆயிட்டா. இப்போ ஆல்ரெடி அவர் ஸ்கூலில் இருக்கிற பொண்ணு, அது இல்லாமல் அவரையும் இவ தெரியும் சொல்லிட்டா. இப்போ தப்பா நடக்க பார்த்துருக்கான், அதுலேருந்து இவ தப்பிச்சும் ஓடிட்டா. இப்போ எல்லா விஷயமும் நாளைக்கு ஸ்கூலில் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ எலெக்ஷன்லையும் நான் ஜெயிக்க முடியாது, ஸ்கூல்லையும் நான் இருக்க முடியாது, மொத்தமாக என் மானம் எல்லாமே போயிடுன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணடான்னு இப்போ அடியாள்கிட்ட ஆர்டராக கொடுத்துருக்குற. அப்படி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவள் பாட்டிமா எனக்கு தெரியும், அவளை ஈஸியாக நான் ஆஃப் பண்ணுறேன்ற மாதிரி இப்போ அவனே அந்த பொண்ணு காலை போட்டு, ஏய் நான் எஸ்கேப் ஆயிட்டா உன்னை விட்டுருவாங்களா, அவன் பாட்டிமா பற்றி எனக்கு தெரியாதா, அவள் உயிரோடு இருக்கணும்னா நீ ஒழுங்காக ரிட்டர்ன் வரணும், நான் சொல்கிற இடத்துல வெயிட் பண்ணி நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன், ஒழுங்காக அங்கேயே இருக்கணுன்ற மாதிரி இப்போ அவன் மிரட்டியிருக்கான். அப்போ தான் அங்கே இருக்கிற அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கிறா, ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே எதுவும் பார்த்து பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், ஒன்றும் என்ன பண்ணுற மாட்டாங்க, நீ பயப்படாமல் இரு, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவளுமே மெசேஜை போட்டிருக்கிறா. தப்பிச்சு போன ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் டிராயிங் டீச்சருக்கு காலை போட்டு, சார் ப்ளீஸ் நீங்கள் ட்ராப் பண்ணுறங்க சார்னு கேட்டிருக்கா. அவரும் அங்கே வந்து விட்டுட்டு போயிருக்கிற. அப்படி இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதும் அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு, மவனே அவளை கொன்னவனுங்களை சும்மாவே விட மாட்டேன், யாராக இருந்தாலும் காலி பண்ணுவேன்னு அடிச்சு நோத்துறா. அப்படி இப்போ இந்த அடியாளை லாக் பண்ணி, ஏன்டா நீ தானே கால் போட்டு கடைசியில் மிரட்டினது, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு, அவளை ஏன் நீ போட்டு தரலன்னு கேட்க, சார் நான் எங்கே சார் அவளை போட்டு தரலேன், அவளை அந்த இடத்துல வெயிட் பண்ண சொன்னேன், அவளும் அந்த இடத்துல இருப்பான்னு நம்பி தான் நானும் போனேன், ஏய் எங்கடி இருக்க, இங்கே தானே இருக்க சொன்னேன், எங்கடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நானும் கத்திக்கிட்டே போனேன் சார். அப்போ தான் சார் அந்த விஷயத்தையே நான் பார்த்தேன், அங்கே ஒருத்தன் இவ கழுத்து நரைச்சு கொன்னதை பார்த்தேன் சார். இந்த ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் மாஸ்க் போட்டவன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், இன்னொரு டைம் அவளை கடத்த பார்த்தான்ல, அந்த மாஸ்க் போட்டவன் தான் அவளோட ஃப்ரெண்டையுமே கழுத்து நரைச்சு கொண்டிருக்கான். ப்ளஸ் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் வேற இருக்காளா, அவளையுமே அவன் தூக்கிட்டான். இப்போ கொடுப்பாங்க பாரு ஒரு ட்விஸ்ட், அந்த மாஸ்க் போட்ட ஆள் யார் தெரியுமா, அவன் தான் ஓனரோட பையன். இது பையனா, யாரா அவன் அப்படின்னு டான்லி ஷாக்கிங்காக கேட்கவும், அந்த போலீஸ் ஃப்ரெண்டு டக்குன்னு ஃபோனை போட்டு, சார் அந்த டிராயிங் டீச்சரை நீங்கள் பிடிச்சி குத்திங்கல்ல, உடனே அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார், அவன் நியூஸ் வெளியே வர சொல்லலை, எல்லாமே ஏதோ மர்மமாக இருக்குது, அவனை ஏன் ரிலீஸ் பண்ணாங்க, அவன் விஷயத்தை வெளியே லீக் பண்ண உள்ளன்னு எனக்கு எதுவும் புரியல, ஆனால் அவன் வெளியே வந்துட்டான், அந்த ஹீரோயினை நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி விஷயத்தை போலீஸ் ஃப்ரெண்டும் சொல்லிவிட்டான். இப்போ தான் எல்லாமே புரியுது. இந்த டிராயிங் டீச்சர் தான் ஸ்கூல் ஓனரோட பையன், அவன் தான் ஹீரோயின் ஃப்ரெண்டை கொண்டிருக்கான். அதை பார்த்துட்டு தான் இந்த அடியாள், பாஸ் உங்கள் பையன் அவளை கொண்டுட்டான், ப்ளீஸ் இங்கே வாங்க, எல்லா பிரச்சனையும் பேசி இங்கே முடிச்சிடலான்ற மாதிரியே பாஸையும் வர வச்சுருக்கான். ஸோ அது கேஸ் ஆகக்கூடாதுன்னு தான் மொத்தமாக காணாமல் போன மாதிரியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் இந்த விஷயம் வெளியே வந்தால் பிரச்சனை ஆகும்னு, அவள் காணாமல் போனால் அந்த கேஸை யாரும் எடுத்துக்காதீங்கன்னு போலீஸ் சைடும் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஸ்கூல் சைடு கம்ப்ளைண்ட்டும் போகாது, ஏன்னா ஸ்கூலே அவனோடது தான். இப்போ டிராயிங் டீச்சர் ஹீரோயினை வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டு வந்து இப்போ நடந்த விஷயத்தை அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறான். இங்கே பாரு, நானும் என் அப்பனும் வேற டைப் ஆளுங்க, எனக்கு உன் ஃப்ரெண்டு மேலே ஆசை இருந்துச்சு, அவன் என்னை பிக்கப் பண்ண வர சொன்னால், அவளை அப்போ பார்க்கும்போது அவன் நிலமையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன், அவன் பப்புக்கெலாம் போயிட்டு வந்துருக்கிறா, அப்போ எல்லாத்துக்கும் ரெடி தான் போலன்னு நினச்சேன், அவள் ஓவராக சீனை போட்டு என்கிட்ட தப்பிக்க பார்த்தா, அதனால தான் கழுத்தை நெரிச்சிட்டேன்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் என் அப்பா வந்து, ஏண்டா என்ன காரியண்டா பண்ணியிருக்க, என் மொத்த பேரையும் அழிக்கிறதுக்கு தான் இருக்கியான்னு சொல்லி கத்தனாரு. அப்போ தான் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, உன் ஃப்ரெண்டு அவள் சாகவே இல்லை, நான் கழுத்து நெரிச்சது கொஞ்ச நேரம் மயக்கம் தான் போட்டிருந்தாலே தவிர அவள் சாகலை. அப்பாவை மூழ்கிக்கிட்டு எங்கள் அப்பாவையும் பார்த்துட்டா, என்னையும் பார்த்துட்டா, அடியாளையும் பார்த்துட்டா, சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு கெஞ்சனா. எங்கள் அப்பா தான் எலெக்ஷன் டைம் வேறு வெளியே போய் ஏதாச்சும் சொன்னால் என் மொத்த பதவியும் க்ளோஸ்னு அவளை கழுத்து நெரிச்சு எங்கள் அப்பா தான் கொன்னாரு, நான் எதுவுமே பண்ணலைன்னு இப்போ இவன் வேற சொல்கிறான். அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் வரவும் இவளை ஒழிச்சு வச்சுட்டு அவர்கிட்ட இவன் பேசுகிறான். ஏன்டா ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடுறா, உன்னை இங்கே வச்சிருந்தா என்னடா ஆகுறது, எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுதுரா, நீ இங்கேருந்து கிளம்புடா, உன்னை யாரா இங்கே இருக்க சொல்கிறதுன்ற மாதிரி அவரும் பிடிச்சி கத்துறாரு. எதுக்குப்பா அவளை கொன்னீங்க, உங்கள் பேர் வெளியே தெரியக்கூடாதுன்னு, எலெக்ஷன் டைமில் நீங்கள் தோக்கக்கூடாதுன்னு இப்படி பண்ணீங்கன்னு அவன் கேட்கவும், ஆமாண்டா நான் தான்டா பண்ணேன், எலெக்ஷனில் தோக்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுரா, அது இல்லாமல் உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறது, நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் உன்னை கொண்டிருக்கணும், ஆனால் அவன் அன்னைக்கு செத்துட்டாடா, அது காரணம் நான் தான், அவனை அடுத்து உன்னை கொள்றதுக்குள்ளே ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடுங்கிற மாதிரி டென்ஷனில் கத்தி
எடுத்துட்டு போறா. அப்படி இப்போ விஷயம் எல்லாமே தெரிஞ்சு நம்மால் வந்து போட்டு அவனை பொழந்து எடுத்து ஏன்டா அப்பனும் மகனும் சேர்ந்து கொண்டுட்டு டிராமாவோட போடுறீங்கன்னு அவனை மொத்தமாக அடிச்சு காலி பண்ணுறா. அப்படி அதுக்குள்ள எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துருச்சு. இவன் தான் ஜெயிச்சான். இந்த கம்யூனிட்டி தான் கடைசியில் ஜெயிச்சிட்டான். இப்போவே போலீஸை கைக்குள்ளே போட்டுன்னு இவ்வளோ ஆட்டம் போடுறான். இன்னும் பதவிலாம் வந்துட்டா இவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு நம்மளால் இன்னும் டென்ஷன் ஆகி யோசிக்காமல் அவன் காரை நிறுத்தி ஓங்கி ஒரு பஞ்சை விட்டு அவன் கார் கண்ணாடி உடச்சி அவனுக்கு ஒரு செகண்ட் பயத்தை காமிச்சிட்டாரு. ஸோ இப்போ அப்பாவி ஸ்கூல் பொண்ணை கொண்டது அப்பங்காரன், அவனோட பையன் அதுக்கு மேலே மொல்ல மாதிரி பொண்ணு ரெஸ்ட் ரூம்லேயே கேமரா வச்ச கம்யூனிட்டி அவன், இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது போலீஸ் வேறன்னு மொத்த பேரையும் இப்போ எல்லாரையும் பிடிச்சி கொடுத்தாச்சு. இப்போ ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. அவளை பார்த்துட்டு அந்த பொம்மையை ஃபஸ்ட்டு ஜெயிச்சாரு அந்த பொம்மையை வச்சுட்டு நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டா. அப்படி இப்போ போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட சரிப்பா தம்பி இனியாச்சும் ஒழுங்காக வேலை படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு தான் இப்போ வேலை இல்லையா, அந்த ஸ்கூல்லேருந்து பிடி டீச்சர் வேலையை தூக்கிட்டாங்களே, அதனால் வேறு வேலையை தேடி வேறு ஊருக்கு வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா. அப்படி ஒரு வழியாக இவர் ஊருக்குள்ளே என்ட்ராகும் போது பார்த்த அந்த பொண்ணுக்கு கடைசியில் நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த டைப்பில் இருக்கிற க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்களை இன்னும் ட்விஸ்ட்டுகள் நிறைய இருக்கிற படங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.